ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 12 வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். அவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். அவர்களை தேடி ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர் மீட்கப்பட்ட தேசம் என்று அறிவிப்பார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்வில் நம்மை ஆண்டவர் உரிமை கொண்டாட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், இது என் ஜனம் அப்படி என்று சொல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்று அநேகர் எது பரிசுத்தம் என்று நாம் கேட்டால், இன்றைக்கு பரிசுத்தம் எல்லாம் டைல்யூட் ஆகி உலகத்தின் பல காரியங்கள் பரிசுத்த பட்டியலில் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, இதெல்லாம் விலகி பரிசுத்தம் என்பதை இது ஒரு பட்டமாக வைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர் பரிசுத்தவான், அவர் இதில் பரிசுத்தமுடையவர், அவர் பரிசுத்தம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு மனிதனை எனக்கு தெரியும். அந்த மனிதனை குறித்து நான் பல இடங்களில் கேள்விப்பட்ட அல்லது கண்ட ஒரு காரியம். அவர் தன்னை பரிசுத்தவான் என்று சொல்வார். He called himself as a saint or holy person. அவர் தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொடுக்கிறதில் நமக்கு ஒரு குறைபாடும் இல்லை. ஆனால் என்ன, அந்த பரிசுத்தவான் செய்கிற பல காரியங்கள் நம்மை முகம் சுளிக்க வைக்கும். அதெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டே அவர் தன்னை ஹோலியாக காண்பிக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, சில உபதேசங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அது யூடியூப்ல இருக்கலாம், அல்லது ஆராதனை கூடங்களில் இருக்கலாம். பல காரியங்களில் அது வெளிப்படுகிறது. என்னவென்றால், கர்த்தரை எப்படியும் ஆராதிக்கலாம். சினிமா பாடல் பாடி ஆராதிக்கலாம், அல்லது நாம் தீமையான காரியங்களை பேசி ஆராதிக்கலாம். பல காரியங்கள் உபதேசங்களாக விதைக்கப்படுகிறது ஜனங்களுக்குள். They also want to enjoy that thing. அவர்களும் அதை விரும்புகிறார்கள், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். சில சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. பரிசுத்தம் என்கிறது என்னவென்று அவரிடத்தில் கேட்டால், அவர்கள் பல பாவ காரியங்களை சொல்லி, இதெல்லாம் நமக்கு கர்த்தர் அருளியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். குடிப்பது, விபச்சாரம் செய்வது, வேசித்தனம் பண்ணுவது, ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவது, இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்வார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் ஒரு நிமிடம் பேசினால் கூட உங்கள் பரிசுத்தத்தை இழந்துவிட நேரும். அப்படிப்பட்ட உபதேசங்கள் இந்த நாட்களில் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் நாம் தப்பி பிழைக்க கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை நமக்கு உதவி செய்ய முடியும். நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகள் சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் சினிமா பாடல்களை பாடுகிறதை, விசுவாச பிள்ளைகள் பாடுகிறதை நான் கேட்டிருக்கிறேன்.
எப்படி என்றால், அந்த வீட்டிற்கு விசிட்டிங் போகும்போது அந்த ஃபேமிலி சொல்லுவார்கள், என் மகன் ஆண்டவருடைய பாட்டை அவ்வளோ அழகாக பாடுவா பாஸ்டர். பாருங்க 3 வயசு தானே, என்ன குரல் வளம், என்ன அழகா பாடுறான் அப்படின்னு அவர்கள் பாடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அவை அந்த சிறு குழந்தையை கும்பிட்டு, பாஸ்டர்கள் வந்திருக்காங்கல்ல, ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் கூச்சப்படாம, அதுவும் வெட்கப்படாம, அது பாட்டு ஒரு சினிமா பாடலை அழகாய் அந்த மழலையில் பாட ஆரம்பிக்கிறது. உடனே அவங்க அம்மா, டேய் டேய் டேய், இது இல்லை இது இல்லை இது இல்லை, அந்த பாட்டு அந்த பாட்டு. எந்த பாட்டு? நான் தான் கேட்டேன், எந்த பாட்டு? பிள்ளையினுடைய மனதில் இருப்பது தானே அது பாடும். பிள்ளையினுடைய மனசில் என்ன பாட்டு நீங்கள் விதைச்சிருக்கீங்களோ அதை தானே பாடும். இந்த பாட்டில் அந்த பாட்டு, அந்த பாட்டில் எந்த பாட்டு, எந்த பாட்டு? ஆண்டவருடைய பாட்டுன்றீங்க, ஆனால் அது மனதில் என்ன இருக்கு? அப்படி என்ன வளர்க்குறீங்க? அப்படிதான் அவங்க முடிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க நல்ல நிலைமையில வரணும், சரி நல்லா ஜெபம் பண்ணுங்க, படிக்க வைங்க, கர்த்தர் கூட இருப்பார். அது அந்த டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். எந்த வயசில்? வாலிப பருவம் அடையக்கூடிய வயதில் டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சில ட்ரைனிங் சென்டரில் கொண்டு போய் விடுறது. அந்த ட்ரைனிங் சென்டரில் என்ன பாட்டு போடுவாங்க? ஆண்டவர் பாட்டாக போடுவாங்க இல்லையே. அப்போ அந்த பிள்ளை எப்படி எப்படி இருக்கும்? அதோடைய நிலைமை என்ன? சபைக்கு வரும்போது அது தலையை சொல்லிட்டே வரும், தலையை கூட சீவாது, தூங்கேஞ்சு அப்படியே வரும். வந்து சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு எப்படா முடிப்பாங்கன்னு பார்த்துட்டு முடிச்சோடனே முதல்ல வெளியே போகிறது அதுவாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டால், அங்கே பாடுற மாதிரி இங்கே பாட்டு இல்லை, மியூசிக் இல்லை. என்ன பாட்டு இல்லை? சினிமா பாடல் இல்லை. அப்போ எப்படி அந்த பரிசுத்தத்தில் வளரும்? எப்படி அந்த வசனத்தில் வளரும்? வசனத்தை வாசிக்க வைக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, கர்த்தரை துதிக்க வைக்கிறது இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டு ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, எதுவுமே கிடையாது. சபையில் நடக்கிற ஆராதனைக்கு கடமைக்குன்னு வர்றது. 8 மணிக்கு 7 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு உள்ளே வந்து உட்கார்றது. அப்புறம் முடிச்ச உடனே முதல் நாளாக கிளம்பி போயிடுறது. கேட்டால் வேலை இருக்குது பாஸ்டர், டியூட்டி இருக்குது பாஸ்டர். பொய், அவ்வளவு பொய். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? அதே தான் ஃபாலோ பண்ணும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும். நம்ம வாழ்வில் அதை பரிசுத்தத்தை நம்ம கடைபிடிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சில சந்தோஷமாக சொல்லுவாங்க என்கிட்ட, பாஸ்டர் என் பையன் இருக்கானே, என் பொண்ணு இருக்கால, ஐயோ என்ன அழகாக பாட்டு பாடுறான். என்ன பாட்டுன்னு கேட்பேன். அதுவா, இந்த இப்போ ஏதோ ஒரு படம் வந்திருக்கான், அந்த படத்துல இருந்து பாட்டு பாடுறான். விளங்கிடும். உடம்பு சரியில்லைனா மட்டும், பாஸ்டர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அந்த பிள்ளைக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை முறை தான்? அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவான், அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணுவா. ஆனால் பாஸ்டர் என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், கண் வெடித்து ஜெபம் பண்ணணும். ஆனால் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க, பரிசுத்தத்துக்கு விரோதமாக எல்லாம் செய்வாங்க. இப்போ பிசாசு அவங்க வீட்டில் என்ன பண்ணுவான்? குடிக்கொள்ளாமல் என்ன பண்ணுவான்? அதனால் இந்த ராத்திரி பகல் நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, செயல்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், மீட்கப்பட்ட என்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை நான் மீட்டிருக்கிறேன், இந்த ஜனத்தை நான் விடுவித்திருக்கிறேன், இது என்னால் மீட்கப்பட்ட என்னுடைய ஜனம். உங்களை என்னை பார்த்து அப்படி சொல்லணும், உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் பார்த்து அப்படி பேசணும். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்று சாட்சி பகரணும். இது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும், வேற எவரும் செய்ய முடியாது.
நீங்க வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு நான் ஹோலின்னு மற்றவங்கிட்ட சொல்லலாம். தலையில வேணா வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு நீங்க ஹோலின்னு சொல்லலாம். பட் சாட்சியிடுகிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒருவர் தான் சாட்சியிட முடியும். இது எனக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள் என்று அவர் தான் சாட்சி கொடுக்க முடியும். வேற எவரும் இந்த பூமியில சாட்சி கொடுக்க முடியாது. அதனால் இந்த காலை வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவனுக்கு உகந்த காரியங்கள். நான் சொன்ன ஒரு சில உதாரணங்களை வைத்து அதுதான் பரிசுத்த குலைச்சல் அல்ல, பல காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அவருக்கு பிடித்ததை ஜெபித்து வேதத்தை வாசித்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு நாம் வாழ்வோமே. ஆனால் நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுவார். இந்த பரிசுத்த ஜனம் இது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். ஆமென், ஆமென்.